திரைப்படத்துறையில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசாகா கமிட்டியில் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், விதிமுறைகளை மீறி டிஜிட்டல் பேனர்கள் அமைக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். திரைத்துறை பெண்களின் பிரச்சினைக்காக உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசாகா கமிட்டியில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலுக்கு அதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது. எனவே அவர்கள் அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது குறித்து புகார் வருவது யாராக அதுக்கென தனியாக தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசா கமிட்டி இருந்தது. கலைஞருடைய பேனா வைப்பதற்கு தமிழக அரசு ஆய்வு கொடுத்திருக்கு, இது முறையற்றது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் அறிக்கை. நம்ம விதிமுறையை வைத்து நாம் கேட்கிறோம். அவர்கள் அது குறித்து அனுமதிப்பாலும் அதனுடைய அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி, எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். விதிமுறைக்கு உட்பட்டுதான் எதுவாக இருந்தாலும்